யார் வயோதிப வயதை அடைந்தும், அதாவது தள்ளாடும் வயதை அடைந்தும் அந்த நேரத்திலே குடும்பங்களிலே யாருமே அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதாவது இளம் பெண்கள் எல்லாம் வயோதிபருக்கு முன்னால நடமாடிக்கொண்டு தெரிவார்கள், யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அடுத்தது மனிதன் என்ற ரீதியிலே இவருக்கு எந்த விதமான தேவையும் இருக்காது. இப்படியான நிலைமையில உள்ள ஒரு வயோதிபன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொன்னால் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா அவர்களோடு பேச மாட்டான். அவலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தர்மம் செய்தால், தர்மம் செய்வதை அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக செய்தால் அது 2 மடங்காக நமக்கு கிடைக்கும். அதிலிருந்து பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும், பிரயோசனம் கிடைக்கும். அதனை நாங்கள் சொல்லி காட்டினோம் என்று சொன்னால் அதிலே எந்த விதமான பிரயோசனமும் கிடைக்காது. அவர்கள் யார் யார் ரசூலுல்லாஹ்? அவர்கள் உண்மையிலே நஷ்டமடைந்தவர்கள் தானே. அப்படி யார், எந்த சமூகம் என்று கேட்ட உடனே தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் தான் செய்த உதவியை சொல்லி காட்டுகின்றார்களோ அவர்களோடு இறைவன் நாளை மறுமையிலே பேச மாட்டான். அது மாத்திரமல்ல, செய்த உதவியை சொல்லி காட்டுபவனையும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா அவர்களோடும் பேச மாட்டான். செய்த உதவியை சொல்லி காட்டுவது அவர்களோடும் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே பேச மாட்டான். பெருமைக்காக தரையிலே, அதாவது இழுபடுமாறு ஆடைகளை அணிந்து செல்லக்கூடியவர்கள், யார் யாரெல்லாம் பெருமைக்காக வேண்டி தங்களுடைய ஆடைகளை அதாவது இழுத்து கொண்டு செல்கின்றார்களோ அவர்களையும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். இவருடைய பிழையான நடவடிக்கைகளுக்கு அவர்களுக்கு அங்கே உதவி இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே சொல்லுவார், நீ எல்லாம் தலைவனுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒதுங்கி விடுவார். அப்ப இப்படியாப்பட்ட சுயநலவாதிகளை, சுயநல தொண்டர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக எச்சரிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று ஏனைய சஹாபாக்களும் கத்தியில நடக்கிற மாதிரி ஹதீஸ்களை ரிவாயத் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வினுடைய வேதங்களை, ரசூலுல்லாஹ்வுடைய இறை செய்திகளை யார் மறைத்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்ற செய்தி ஒரு பக்கம் இருக்குது. அடுத்த பக்கம் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், மீது பொய்யை சொல்லுகின்றார்களோ அவர்கள் தங்குமிடம் நரகம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த 2க்கு மத்தியில் சஹாபாக்கள் நின்று கொண்டு அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், மக்கள் பாவங்களை செய்யக்கூடியவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், யார் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய மேலதிகமான தண்ணீரை இன்னொரு சகோதரனுக்கு மேலதிகமாக இருந்தும் அதனை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவனை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே பேச மாட்டான் அவனோடு. இந்த பூமியிலே மனிதர்கள் ஏராளமான தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தவறுகளை, பாவங்களில் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனிலும் ஹதீஸிலும் குறிப்பிட்ட சில பாவங்களுக்கு அதனுடைய தண்டனை, அதனுடைய விபரீதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் எமக்கு எச்சரிக்கையாக போதனை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சிறிய பாவங்கள் என்றும் பெரிய பாவங்கள் என்றும் நாங்கள் 2ஆக விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழிகளும் ஒரு செய்தியை சொல்லுகின்றது. என்னவென்று சொன்னால், சில பாவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரதூரமான ஒரு பாவம் என்பதற்காக வேண்டி பலவிதமான அளவுகோல்களை ரசூலுல்லாஹ் வைத்திருக்கின்றார்கள். சில ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலாவும் லஅனத் செய்கின்றான், மலக்குமார்களும் லஅனத் செய்கின்றார்கள், இந்த பூமியிலே உள்ளவர்களும் லஅனத் செய்கின்றார்கள் என்று சில பாவங்களை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்வார்கள். குர்ஆனும் அதே மாதிரி அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏனையவர்களும் லஅனத் செய்கிறார்கள்,
அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லப்படும். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லுகின்றான் என்னவென்று சொன்னால், நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா அவர்களோடு பேசவும் மாட்டான், வலா யுஸக்கீஹிம் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். சிலர்களே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹ்வும் ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், இவ்வாறான பாவச் செயல்களிலே ஈடுபடுபவர்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அவர்களோடு எந்த விதமான பேச்சு எந்த விதமான தொடர்பும் இருக்காது, அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உடனே சுவர்க்கத்துக்கும் அனுப்பவும் மாட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன் இல்லை, நாளை மறுமை நாளிலே அவர்கள் அல்லாஹ்வை விட்டும் திரையிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். யார் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய இறை வேதத்தை காலு அசாதீருல் அவ்வலீன், இது இறைவனுடைய இறை வேதம் கிடையாது, ஏனைய மதங்கள் சொல்ற மாதிரி முன்னோர் சொல்லுவது மாதிரி இது சாதாரண ஒரு ஏடுதான் என்று சொல்லி இந்த திருமறை குர்ஆனை சிலர்கள் மறுப்பார்கள். அவ்வாறு மறுப்பவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இல்லை, நாளை மறுமையிலே இவர்கள் அல்லாஹ்வை விட்டும் திரையிடப்பட்டு விடுவார்கள், இவர்களுக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானன், நாளை மறுமை நாளிலே நீங்கள் அல்லாஹுவை நேரடியாக உங்களுடைய கண்களால பார்ப்பீர்கள். இந்த முழு நிலா சந்திரனை முழுமையாக நீங்கள் பார்ப்பது போன்று நாளை மறுமையிலே அந்த இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள், அதிலே எந்த விதமான குறைகளும் இருக்காது. இப்ப தலைப்பிறையை நம்ம பார்க்கதாக இருந்தால் சிலர்கள் பார்ப்பார்கள், சிலர்கள் பார்க்க மாட்டார்கள், பார்க்க முடியாது. ஆனால் முழு நிலாவை யாரும் என்னால் பார்க்க முடியாது என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இறைவனை நாளை மறுமையிலே மூமின்கள் பார்வையிடுவார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தியையும் அல்லாஹ் தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதன் மூலம் நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே இறைவனுடைய விசுவாசிகள் இறைவனை பார்ப்பார்கள், ஆனால் சில பாவிகள் இறைவனை நேரடியாக சந்திக்க முடியாது, அல்லாஹ் தஆலா அவர்களோடு பேச மாட்டார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இறைவன் இதன் மூலம் நாங்கள் நினைத்துவிடக் கூடாது, சில தவறு செய்யக்கூடிய அந்த பாவிகளை பார்த்து இறைவன் பேசுவான், ஆனால் கருணை உள்ளம் கொண்டு இறைவன் பேச மாட்டான். அவர்களுக்கு சொல்லுவான், துக் இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா பாவிகளை பார்த்து சொல்லுவான், இந்த நரகத்திலே உங்களுடைய உணவுகள் இதுதான், இதை நீங்கள் சுவைத்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நரகவாதிகளை பார்த்து சொல்லுவான். ஆனால் கருணை உள்ளத்தோடு இறைவன் நான் சொல்ல போகின்ற அந்த பாவிகளை அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலே முதலாவது என்னவென்று சொன்னால், யார் யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய திருமறை குர்ஆனிலே என்ன செய்திகள் சொல்லப்படுகின்றனவோ அந்த செய்திகளை யார் யாரெல்லாம் மறுத்து நடக்கின்றார்களோ மறைத்து நடக்கின்றார்களோ அவர்களோடு இறைவன் நாளை மறுமையிலே பேச மாட்டான். அவர்களை வலா யுஸக்கீஹிம் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், அல்லாஹ்வினுடைய இந்த வேதத்திலே மக்களுக்கு சத்தியம் எது அசத்தியம் எது என்று சொல்லி தெளிவுபடுத்தக்கூடிய நேர்வழிகள் இறைவனுடைய போதனைகள் எல்லாம் இறக்கப்பட்டதன் பிறகும் அவைகளை யார் மக்களுக்கு மறைத்து நடக்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். அவர்களுக்கு இறைவனுடைய லானத் இருக்கின்றது, மலக்குமார்களுடைய லானத் இருக்கின்றது,
வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இன்று சமூகத்திலே பார்க்கின்றோம், அறிஞர்கள் என்ற போர்வையிலே மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்திலே இல்லாத விடயங்களை சொல்லி, நமக்கு தெரிந்த சில விடயங்கள் இருக்கின்றன. கத்தம், பாத்திகா, மௌலூது, இவைகளை யார் செய்கின்றார்கள்? மார்க்கம் என்ற தோரணையில் மக்களிடத்திலே மௌலவிமார்கள் என்று பெயர் போன, அறிஞர்கள் என்று பெயர் போன இந்த மாமனிதர்கள் என்று நினைக்கக்கூடிய இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? மக்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிழையான கொள்கைகளை சொல்லி, சத்தியம் எதுவென்று தெரியும், ஆனால் தங்களுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி, தங்களுடைய வயிறு பிழைப்புக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய இறை வேதங்களை, ரசூலுல்லாஹ்வுடைய இறை செய்திகளை மறுத்துவிட்டு மக்களுக்கு மத்தியிலே உண்மையான மார்க்கத்தை சொல்லாமல் பொய்யான மார்க்கங்களை சொல்லி இன்று மக்களுக்கு மத்தியிலே வழிகேட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள். இப்படியான இந்த கெட்ட மனிதர்களோடு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே பேச மாட்டான். இப்படியான கெட்ட மனிதர்களை நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்த மாட்டான். வலகும் அதாபுன் அலீம், கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று ஏனைய சஹாபாக்களும் கத்தியில நடக்கிற மாதிரி ஹதீஸ்களை ரிவாயத் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வினுடைய வேதங்களை, ரசூலுல்லாஹ்வுடைய இறை செய்திகளை யார் மறைத்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிற என்ற செய்தி ஒரு பக்கம் இருக்குது. அடுத்த பக்கம் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், யார் ரசூலுல்லாஹ்வின் மீது, என் மீது பொய்யை சொல்லுகின்றார்களோ அவர்கள் தங்குமிடம் நரகம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ரெண்டுக்கு மத்தியில் சஹாபாக்கள் நின்று கொண்டு அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள் மக்கள், அதாவது அக்ஸர் அபூ ஹுரைரா ஹதீஸ்களை சொல்லுவதிலே அதிகமான ஹதீஸ்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கூட அபூ ஹுரைராக்கு சொல்லுகின்றார்கள் மக்கள். ஆனாலும் அபூ ஹுரைரா என்ன தெரியுமா சொல்லுகின்றார்? அதாவது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே 2 வசனங்களை இறக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய வேதங்களை, இறை செய்திகளை யார் மறைத்து நடக்கின்றார்களோ அவர்களோடு இறைவன் நாளை மறுமையிலே பேச மாட்டான், நாளை மறுமையிலே அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்ற வசனமும், அதே போன்று யார் இறை செய்திகளை மறைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் இறங்கும். லாயினூன், யார் யாரெல்லாம் லானத் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அந்த மலக்குகளுடைய லானத்தும் இறங்கும் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த 2 வசனங்களும் இல்லை என்று சொன்னால் நான் ஒரு ஹதீஸும் அறிவித்திருக்க மாட்டேன் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வினுடைய இறை வேதத்தில் உள்ள சட்டங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்ற போதோ சத்தியம் ஏதோ அதை சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே எம்முடைய வயிற்று பிழைப்புக்காக வேண்டி போலியான உலமாக்கள் மாதிரி நடித்துக்கொண்டு, போலியான உலமாக்களாக இருந்து கொண்டு சத்தியத்தை சொல்லுகின்ற மாதிரி அவர்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டு நாங்கள் எம்முடைய மரியாதைக்காகவும் எம்முடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி நாங்கள் சத்திய மார்க்கத்தை மறைப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம், அல்லாஹு தஆலா மறுமையிலே அவர்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், கடுமையான வேதனை இருக்கிறது என்ற செய்தியை இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மக்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவர்களோடு பேச மாட்டான். அடுத்த சாரார் யார் என்று சொன்னால் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள். இன்று வியாபாரம் என்று சொன்னால் பொய் இல்லாமல் வியாபாரம் இல்லை. வியாபாரம் என்றால் அதிலே பொய் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் குறுகிய காலத்திலே அதிகமான பிரயோசனங்களை பெற முடியும் என்று இன்று மக்களுக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று விளம்பரங்களை பார்க்கின்றோம். போன்ல எடுத்தால் விளம்பரம், டிவியை திறந்தால் விளம்பரம், எல்லா இடத்திலும் விளம்பரங்கள் போடுகின்றார்கள். ஆனால் அந்த விளம்பரத்திலே ஒரு பொருளை பற்றி சொல்லுவார்கள். அந்த பொருளிலே இருக்கக்கூடிய அந்த செய்தி 100% அந்த பொருளிலே இருக்குமா என்றால் இருக்காது. ஏனென்று சொன்னால்
பொய்யை சொல்லி மக்களுக்கு மத்தியிலே என்ன செய்கின்றார்கள்? பொய் சத்தியம் செய்து மக்களுக்கு மத்தியிலே அதாவது வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பையானி பில் ஹியார். ரெண்டு பேர் வியாபாரம் செய்கின்றார்களா, அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இருந்து கொண்டிருப்பார்கள். மாலம் யதஃபர்ரகா. ரெண்டு பேரும் ஒரு பொருளை வியாபாரம் செய்கின்ற போது அவர்கள் பிரிந்து செல்லும் வரைக்கும் ஒரு உடன்படிக்கையில் இருப்பார்கள். அது வரைக்கும் அவங்களுடைய உடன்படிக்கை செல்லுபடியாகும். அந்த நேரத்தில் என்ன தெரியுமா செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், ஃபைன் சதகா வ பையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. அந்த ரெண்டு பேரும் உண்மையை சொல்லணும். இது நல்ல உளுந்து, இது நல்ல வெள்ளாம, அவரும் உண்மையை சொல்லணும். இன்று மார்க்கெட்ல உளுந்திட விலை இவ்வளவுதான் போகுதோ, நெல்லிட விலை இவ்வளவுதான் போகுது, அவரும் உண்மையை சொல்லணும். ரெண்டு பேரும் வயின் கதபா வ கதமா, ரெண்டு பேரும் போய் சொல்லுகின்றார்கள். அவர் சொல்லுகின்றார் உளுந்திட விலை குறைஞ்சுது, இவர் சொல்லுகின்றார் வெள்ளத்தில் அடிபட்ட உளுந்து மேலால நல்ல உளுந்த போட்டு கீழால அவிஞ்ச உளுந்த போட்டு சொல்றார், இது நல்ல உளுந்துன்னு சொல்றார். ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், முஹைக்கத் இரண்டு சாராரினுடைய அதாவது இரண்டு சாராரினுடைய பரக்கத் அந்த இடத்திலே இல்லாமல் ஆக்கப்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக சொல்லி இருக்கின்றார்கள். யார் பொய் சத்தியம் செய்து பொய் கூறி வியாபாரம் செய்கின்றார்களோ அவர்களோடு நாளை மறுமையிலே இறைவன் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். எனவே இவ்வாறான பாவங்களில் இருந்து எம்மை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது வரஜுலுன் மனஅ ஃபضل மாஇன் ஃபயகூல் அல்லாஹ் அல்யௌம அம்னௌக ஃபضلி கமா மனஅத ஃபضل மா லம் தஅமல் யதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ் பல ஹதீஸ்களிலே பலதரப்பட்ட பாவங்களை செய்யக்கூடியவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், யார் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய மேலதிகமான தண்ணீரை இன்னொரு சகோதரனுக்கு மேலதிகமாக இருந்தும் அதனை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவனை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே பேச மாட்டான் அவனோடு. வலா யுஸக்கீஹிம், அவனை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்த மாட்டான். இன்று நம்முடைய சமூகத்திலே ஏராளம் நடக்கின்றது. நம்முடைய வீட்டிலே கிணறு இருக்கின்றது, அந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணி நம்முடைய குடும்பத்துக்கு அதாவது தேவை போக மேலதிகமாக இருக்கும். ஆனால் பக்கத்து வீட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம், நாங்க தண்ணி கொடுக்கிற இல்ல, எங்களுக்கு விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மறைத்து விடுவார்கள். பொது கிணறென்று வடவுளே பொது கிணறென்று கட்டுவார்கள். ஒரு மாசத்துக்கு பிறகு குறுக்கால வேலியை போட்டு இது பொது கிணறு இல்ல என்று சொல்லி பொது கிணறை மறைத்து விடுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று குளங்கள்ல நாங்கள் பார்க்கின்றோம், விவசாய காலங்களிலே தேவைக்கேற்ற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ற மாதிரி தேவையானவர்கள் நீரை எடுத்து அவர்களுடைய வெள்ளாமைக்கு பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆனால் தேவை உடையவனுக்கு நீர் இருந்தும் உனக்கு தர முடியாது என்று சட்டங்களை ரூல்ஸ்களை அங்கே சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது சாதாரண ஒரு விடயம் அல்ல. இப்படியாப்பட்ட மனிதர்களை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், நாளை மறுமையிலே அவர்களோடு பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா சொல்லுவான், அல்யௌம அம்னௌக, நான் இன்றைய தினம் உனக்கு நீர் தர மாட்டேன். ஃபضلி கமா மனஅத ஃபضل மாலம், அதாவது உலகத்திலே இருக்கும்போது என்னுடைய அடியானுக்கு நீ நீர் கொடுத்ததை எவ்வாறு தடுத்து கொண்டியோ அதே மாதிரி இன்றைய தினம் உனக்கு நான் நீர் தர மாட்டேன் என்று சொல்லி அந்த மஹ்ஷருடைய நேரத்திலே இறைவன் நம்மை பார்த்து சொல்லுவான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நம்முடைய அதாவது இந்த மாதிரியான தொடர்புகளை இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சுயநலமாக நடந்து கொள்கின்ற ஒரு தொண்டன் நம்முடைய சமூகத்திலே பரவலாக காணப்படுகின்றார்கள். ஒரு கட்சியில இருப்பார்கள், சேவைகளை செய்வார்கள், தலைவனுக்கு கீழால இருப்பார்கள். ஆனால் ஒரு காலம் போனதன் பிறகு, அரசியல் மாறினதன் பிறகு இன்னொரு கட்சியில போய் இருப்பார்கள். இருந்து கொண்டு அந்த கட்சி தலைவனுக்கு கீழால் அவர்கள் என்ன செய்வார்கள், அதாவது அவருடைய சுய நலத்துக்காக வேண்டி அந்த தலைவனிடத்தில் ஏதாவது கேட்பார்கள். அந்த தலைவன் சொல்லுவான்,
இது இன்னாருக்கு கொடுக்கணும், இது இன்னாருக்கு கொடுக்கணும் என்று சொன்ன உடனே அவனை தூற்றி அந்த நியாயமான முறையிலே பேசுகின்ற, நியாயமான முறையிலே வழிநடாத்தி செல்லுகின்ற அந்த சங்கத்தை விட்டு இவர் விலகி விடுவார். காரணம் என்னவென்று சொன்னால், இவருடைய பிழையான நடவடிக்கைகளுக்கு அவர்களுக்கு அங்கே உதவி இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே சொல்லுவார், நீ எல்லாம் தலைவனுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒதுங்கி விடுவார். அப்ப இப்படியாப்பட்ட சுயநலவாதிகளை, சுயநல தொண்டர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக எச்சரிக்கின்றார்கள். அவர்களோடும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா பேச மாட்டான், அவர்களையும் தூய்மைப்படுத்த மாட்டான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். பெருமைக்காக தரையிலே அதாவது இழுபடுமாறு ஆடைகளை அணிந்து செல்லக்கூடியவர்கள், யார் யாரெல்லாம் பெருமைக்காக வேண்டி தங்களுடைய ஆடைகளை அதாவது இழுத்து கொண்டு செல்லுகின்றார்களோ அவர்களையும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, செய்த உதவியை சொல்லி காட்டுபவனையும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா அவர்களோடும் பேச மாட்டான். செய்த உதவியை சொல்லி காட்டுவது அவர்களோடும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே பேச மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். ஓதி காட்டிவிட்டு சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள், அதாவது ஃபக்ரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸ மிரார், அந்த வசனத்தை 3 முறை ஓதி காட்டுகின்றார்கள். ஓதி காட்டிவிட்ட உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாபு வ ஹஸிரு, அவர்கள் யார் ரசூலுல்லாஹ், அவர்கள் உண்மையிலே நஷ்டமடைந்தவர்கள் தானே, அப்படி யார், எந்த சமூகம் என்று கேட்ட உடனே தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் தான் செய்த உதவியை சொல்லி காட்டுகின்றார்களோ அவர்களோடு இறைவன் நாளை மறுமையிலே பேச மாட்டான், அவர்களோடு இறைவன் அவர்களுடைய பாவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான். இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மர்லாத்தில்லாஹ் வதஸ்பீத மின் அன்ஃபுஸிகும் கமஸலி ஜன்னத்தின் பிரபுவத்தின் அஸாபஹா வாபில் ஃபஆத்தத் உக்லஹா ضعفين ஃபஇன் லம் யுஸிப்ஹா வாபில் ஃபதல் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், அதாவது அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடியவர்களாக யார் தர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் ஒரு தோட்டத்தை போன்றவர்கள். அவர்கள் அதாவது தர்மம் செய்வது ஒரு தோட்டத்தை போன்றது. அதிலே மழை பெய்து விட்டால் அதிலிருந்து என்ன செய்யும், அதிலிருந்து சாப்பிடக்கூடிய கனி வர்க்கங்கள் எல்லாம் பல மடங்கு 2 மடங்குகளாக கிடைக்கும். ஆனால் அந்த தோட்டத்துக்கு எந்த விதமான தண்ணீரும் மழையும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஃபத்தல், அது அழிந்து விடும், அதில் எந்த பிரயோசனமும் இருக்காது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். ஏன் இதை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், தர்மம் செய்தால், தர்மம் செய்வதை அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக செய்தால் அது 2 மடங்காக நமக்கு கிடைக்கும், அதிலிருந்து பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும், பிரயோசனம் கிடைக்கும். அதனை நாங்கள் சொல்லி காட்டினோம் என்று சொன்னால் அதிலே எந்த விதமான பிரயோசனமும் கிடைக்காது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், தர்மம் செய்துவிட்டு யார் சொல்லி காட்டுகின்றார்களோ, வேதனைப்படுத்துகின்றார்களோ, நாளை மறுமையிலே இறைவன் அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்ற செய்தியை இறைவன் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சாராரை குறிப்பிட்டு கூறினார்கள், யார் வயோதிப வயதை அடைந்தும், அதாவது தள்ளாடும் வயதை அடைந்தும் அந்த நேரத்திலே குடும்பங்களிலே யாருமே அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதாவது இளம் பெண்கள் எல்லாம் வயோதிபருக்கு முன்னால நடமாடிக்கொண்டு தெரிவார்கள், யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அடுத்தது மனிதன் என்ற ரீதியிலே இவருக்கு எந்த விதமான தேவையும் இருக்காது. இப்படியான நிலைமையில உள்ள ஒரு வயோதிபன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொன்னால் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா அவர்களோடு பேச மாட்டான், அவலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று பொய் கூறக்கூடிய ஒரு அரசன், பொய் கூறுவதற்கு ஒரு அரசனுக்கு எந்த விதமான ஒரு தேவையும் கிடையாது. அவனிடத்திலே அதிகாரம் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது, வல்லமை இருக்கின்றது. படைத்த ரப்பை தவிர வேற யாருக்கும் அவன் பயப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்காது.
அப்படியான நேரத்திலே மக்களுக்கு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசன், ஒரு தலைவர், அந்த அரசனோடு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான்? வலா யன்துரு இலைஹிம், அவர்களோடு அதாவது அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களோடு அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்று சொல்லியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், பெருமை அடிக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு அவனிடத்திலே பெருமை அடிப்பதற்கு தகுதியான எந்த விதமான பொருளாதாரமோ எந்த விதமான வளமுமோ சக்தியுமே அவனிடத்தில் இருக்காது. அப்படி இருந்தும் அவன் என்ன செய்வான்? பெருமை அடித்துக் கொண்டிருப்பான். ஒரு உணர்வு பொதிய இவன் ஒரு ஏழை, ஒரு விதவை என்று சொல்லி கொண்டு போன்னு சொன்னா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா அன்றைய தினமே, அன்றைய இரவே தன்னுடைய வீட்டிலே கஞ்சோ கூழ குடிப்பதற்கு கூட வசதி இருக்காது. ஆனால் பெருமை அடித்துக் கொண்டிருப்பான், இதெல்லாம் தேவையில்லை, நீங்க தாரத்தில் நாங்க சாப்பிட மாட்டோம், இப்படி பெருமை அடித்துக் கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏழ்மையில இருந்து கொண்டு இறைவன், அதாவது அல்லாஹு தாலா என்ன சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்கள்? அதாவது ஒரு ஏழை அல்லாஹு தாலா மறுமையில பார்த்து கேட்பானாம், பணக்காரனை பார்த்து கேட்பானாம், நான் ஏழையாக இருந்தேன், பசியோடு இருந்தேன், என்னிடத்தில் நீ வந்தாயா என்று கேட்பானாம் இறைவன். இவன் சொல்லுவானாம், நீ இறைவா, நீ அகிலத்தாரின் இறைவன், உனக்கு எப்படி பசி வரும் அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹு தாலா சொல்லுவானாம், நான் என்னுடைய அடியான் ஏழையாக இருந்தான், பசியோடு இருந்தான், அவனுக்கு நீ உணவளித்தாயா என்று கேட்பானாம் அல்லாஹு தாலா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய உதவியை, அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை ஒருவன் நம்முடைய வீடு தேடி கொண்டு வந்து தருகிறான் என்று சொன்னால், நம்மிடத்தில் உண்மையில இல்லை, வசதி இல்லை, தேவை இருக்கின்றது என்று இருந்தும் பெருமைக்காக நாம் இன்னாரை பகைத்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி இவனுடைய சாமானா, இவனுடைய பொருளா என்று சொல்லி ஒதுக்கக்கூடிய சில சமூகத்தில் உள்ள மக்களை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் வரும்போது அதை வேணாம் என்று சொல்வதற்கு நம்ம யாருங்க? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஏழ்மையாக இருந்தும் பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பாவங்கள் எல்லாம், அதாவது ரசூலுல்லாஹ் இவ்வாறு எச்சரிக்கையாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது பெரும் பாவங்களில் இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. எனவே இந்த பாவங்களில் இருந்து எம்மையும் எம்முடைய சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று சமூகத்துக்கு மத்தியிலே மனித நேயம் என்ற அதாவது அடிப்படையிலே மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்படக்கூடிய ஒரு சாரார் யார் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய பெற்றோர்கள் வயோதிப வயதை அடைந்தவுடன் அவர்களால் உழைக்க முடியாது, அவர்களால் எதையும் குறுகிய நேரத்திலே குறுகிய வட்டத்திற்குள் அவசரமாக செய்து முடிக்க முடியாது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த பெற்றோர்களை நாங்கள் அரவணைக்காமல், அந்த பெற்றோர்களை நாங்கள் கைவிடுவோமாக இருந்தால், அப்படியாப்பட்ட அந்த மனிதர்களையும் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே அவர்களோடு என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான். அவர்களோடு செய்த இந்த காரியத்திற்காக வேண்டி அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களை அவர்களை பாதுகாப்பது பிள்ளைகளுடைய பொறுப்பு, கடமையாக இருக்கின்றது. அவர்களுடைய சொத்தாக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் இல்லை என்று சொன்னால், அவர்களுடைய உழைப்பு இல்லை என்று சொன்னால், அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய துஆ இல்லை என்று சொன்னால், அவர்களுடைய அந்த தியாகம் இல்லை என்று சொன்னால், நம்மிலே அதிகமானவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சின்ன வருத்தம் வந்தால் நமக்காக வேண்டி விழித்திருந்து, நமக்காக வேண்டி உணவுகளை தியாகம் செய்து, நமக்காக வேண்டி எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்களை எல்லாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே வாங்கிவிட்டு இறுதியிலே வயோதிபத்தை அடைந்தவுடன் நாம் பெரியவர்களாக வந்ததன் பிறகு அவர்களை நாங்கள் கைவிடுவோமாக இருந்தால் இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக ரீதியான ஒரு அநியாயமாக இருக்கின்றது. இந்த அநியாயம் மிகவும் மோசமான பண்பு, மிகவும் மோசமான பாவம்.
அல்லாஹ், அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், இவர்களோடும் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா பேச மாட்டான், இவர்களை அல்லாஹு தாலா தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிற என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று தன் பிள்ளையை விட்டு விலகி இருப்பவன் இன்று சமூகத்திலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமூகத்திலே பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள். பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இன்னும் ஒரு திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் பிறகு தான் பெற்றெடுத்த பிள்ளையை நடுரோட்டிலே விட்டு விடுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமையிலே இவர்களோடு அல்லாஹு தஆலா பேச மாட்டான், நாளை மறுமையிலே இவர்களை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்த மாட்டான். எனவே நாங்கள் இன்னும் ஒரு திருமணத்தை, இன்னும் ஒரு உதவியை தேடி செல்லுகின்ற போதும் கூட நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பை நம்ம மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லுக்கும் ரா, நீங்கள் அனைவரும் நாளை மறுமையிலே உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிப்பீர்கள். அதுல நம்முடைய பிள்ளைகள் என்பது ஒரு பொறுப்பு, அதை விசாரிக்கப்படுவோம். எனவே அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தன்னுடைய பிள்ளைகளை வெறுத்து நாங்கள் ஒதுக்கிவிடக் கூடாது. தங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது உலகத்திலே சாதாரண ஒரு தவறாக இருக்கும், அல்லது அல்லாஹ்வினுடைய பார்வையிலே பார்க்கும் போது அவன் தௌபா செய்தால் அது இறைவன் மன்னித்து விடுவான். அப்படியான தவறுகள் எல்லாம் இருக்கும். இப்படியான தவறுகளுக்கெல்லாம் கூட வக்கிரத்தோடு பிள்ளைகளை ஒதுக்கி அவர்களை வெறுத்து, நீ எனக்கு இனி பிள்ளை இல்லை என்று லெட்டர், இதற்கு பிறகு இன்றிலிருந்து நீ எனது பிள்ளையும் இல்லை, நான் உனது தகப்பனும் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது நீங்களா நம்மளா எடுத்துக்கொண்ட உறவா? இறைவன் அவனுடைய ஆலமுல் அர்வாஹிலே நிர்ணயிக்கப்பட்ட உறவுகள். இந்த உறவை நாங்கள் நம்முடைய தேவைக்காக வேண்டி நீ எனது பிள்ளை இல்லை என்று பிள்ளையை தூக்கி எறிந்து விடுகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் இந்த மாதிரியான பாவங்களாக இருக்கின்றது. எனவே அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று நன்றி மறப்பவனாக இருக்கிறது. ஒருவன் செய்யக்கூடிய உதவியை என்றைக்குமே நாங்கள் மறக்கக்கூடாது. அவன் செய்த உதவிக்காக வேண்டி அவனுக்கு நாங்கள் நன்மைதான் செய்யாவிட்டாலும் கூட அவன் செய்த உதவியை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் சமூகத்திலே இருக்கின்றார்கள், செய்த உதவிகளை எல்லாம் எடுத்துவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே பிரச்சனைகள் என்று வருகின்ற போது அவனுக்கு எதிராக குரல் கொடுப்பது, அவனுக்கு எதிராக அநீதிகளை இழைப்பது, அவனுக்கு எதிராக பல விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே பிழையான கொள்கைகளை பரப்புவது, இது எவ்வளவு ஒரு நன்றி கெட்டத்தனமான வேலையாக இருக்கின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் இப்படியாப்பட்ட மனிதர்களையும் கூட அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், நாளை மறுமையிலே அவர்களோடும் பேச மாட்டான், அவர்களையும் தூய்மைப்படுத்த மாட்டான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரியான பாவ காரியங்களில் இருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மறுமையிலே இறைவன் எங்களோடு பேசவில்லை என்று சொன்னால், எங்களை தூய்மைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. உலகத்திலே சாதாரணமாக நம்ம ஒரு தவறு செய்யணும், ஒரு குடும்பத்தில் தகப்பன் சொல்லுகின்றார், என்னோடு பேசக்கூடாது, எனக்கு முன்னால வரக்கூடாது என்று சொன்னால் அதுவே நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனவேதனையாக இருக்கும். தகப்பன் என்னையோடு பேச மாட்டேங்கிறார், தாய் என்னோடு பேசாமல் இருக்கிறார் என்ற உணர்வோடு கவலையோடு நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். ஆனா வல்லவர் ரஹ்மான் அகிலத்தானின் இறைவன் நாளை மறுமையிலே எமக்காக வேண்டி நரகமா சுவர்க்கமா என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எம்மோடு பேசவில்லை என்று சொன்னால், எம்மை தூய்மைப்படுத்தவில்லை என்று சொன்னால் பாவங்களில் இருந்து எம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? எனவே நாளை மறுமையுடைய நினைத்து எம்முடைய உள்ளத்திலே மறுமை வாழ்வை பற்றி சிந்தித்து அதை ஆழமாக பதிய வைத்து மறுமைக்காக நான் வாழ வேண்டும். மறுமைதான் என்னுடைய லட்சியம், அதிலே நான் பெறுகின்ற வெற்றி தான் என்னுடைய உண்மையான வெற்றி என்று நினைத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து இறுதி வரைக்கும் அல்லாஹ்வின் ரசூலை ஏற்றுக்கொண்ட உன்னதமான மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.